வீட்டுல போய் கொஞ்சம் வருத்தமா, ஐயோ இது என்னுடைய மகள் கொடுத்த வாட்ச் ஆச்சே, இது காணாம போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, நான் தேடி பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த படப்பை எல்லாம் வச்சிருக்க இடத்துக்கு அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கணவர் மட்டும் அந்த ரூம்குள்ள போறாங்க. அவங்க அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க எதுவுமே பேசக்கூடாது, எந்த சத்தமுமே கொடுக்க கூடாது, குவைட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள இந்த ரூமுக்குள்ள போய் எல்லா லைட்டு கீட்டு எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த ரூம் கொஞ்சம் இருட்டாவே இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. ஸோ அந்த நேரத்துல அவங்க மனைவி அவங்க வீட்டுக்காரர் ஒன்றும் பேசக்கூடாது அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படி அப்படி குவைட்டா இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிக் 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 டிக்னு அந்த கடிகாரத்துடைய சத்தம் கேட்கலாம். அந்த வாட்சோட அந்த பொடி சத்தம் கேட்கவும் அவங்க கரெக்டா அந்த இடத்துல போய் அதை எடுத்து அவங்க கணவருக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க கணவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்போ இத்தனை பேர் இவ்வளவு சலசலப்பா இவ்வளவுலாம் தேடி கிடைக்கும், ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா போய் நீ கண்டுபிடிச்சிட்ட. அப்ப இதே மாதிரிதான் நமக்கு தியானம் நமக்கு வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கிறது அப்படின்னா, மனசு அமைதியாக எல்லாம் குவைட் ஆனாதான் அந்த உள்ள இருக்கிற ஒரு அந்த வாய்ஸ் வந்து நமக்கு கேட்கும். அந்த யூனிவர்ஸோட வாய்ஸ், அந்த கடவுளோட வாய்ஸ்ங்கிறது என்னைக்கு நம்ம குவைட் ஆகுறோமோ அப்பதான் அது நமக்கு கேட்கும்.